குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் 20 இயர்ஸோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ஃபார் நம்ம போன கிளாஸோட எண்டு எதோட பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் சவுண்ட்ஸ் pretty interesting said the policeman, rather a long time between me though it seems to me haven't you heard from your friend since you left அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயத்தோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. நீங்கள் வந்து 20 இயர்ஸாக நீங்கள் மீட் பண்ணாமல் இருக்கீங்களா? பெரிய விஷயம். இது ரொம்ப பெரிய ஒரு லாங் டைம். உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து எதுவும் கரஸ்பாண்டெலாம் பண்ணவே இல்லையா? தட் மீன்ஸ் காண்டாக்ட்லாம் எதுவும் பண்ணவே இல்லையா அந்த டைமில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த போலீஸ்மேன். உடனே அதுக்கு வந்து அந்த பிளேஸில் சிகார் பற்ற வைக்காமல் நின்றுட்டுருக்காரு இல்லையா, அவர் வந்து சொல்கிறாரு, எஸ் ஃபார் அ டைம் correspondent said the others, but after a year or two we lost track of each other. You see, the West is pretty big proportion and I kept hustling around over it pretty lively, but I know Jimmy will meet me here if he is alive, for he always was the truest, staunchest old chap in the world. He will never forget I came 1,000 miles to stand in this door tonight and it's worth it if my old partner turns up. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் நாங்கள் ரெண்டு பேரும் கரஸ்பாண்டில் தான் இருந்தோம். ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து பேசிட்டு தான் இருந்தோம். லெட்டர் ரெண்டு பேரும் மாற்றி சென்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் போன அந்த வெஸ்ட் சைடு வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு பிளேஸ். நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாத போனதுனால எங்கள் ரெண்டு பேர்த்தோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பேசிகிட்டு இருந்த அந்த விஷயம் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வெஸ்ட் இஸ் pretty பிக் ப்ரொப்போர்ஷன். ரொம்ப என்ன சொல்லலாம், ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஊர் வெஸ்ட் சைடு. அங்கே வந்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் வந்து விட அங்கே வந்து அதிகமான ரூல்ஸ் இருந்ததுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லி. பட் ஐ நோ ஜிம்மி வில் மீட் மீ ஹியர். ஆனால் என்னென்னா ஒரு விஷயம், ஜிம்மி வந்து கண்டிப்பாக வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை வந்து கண்டிப்பாக இங்கே வந்து என்னை வந்து மீட் பண்ணுவான். ஃபார் ஹி ஆல்வேஸ் வாஸ் த ட்ரூவஸ்ட். அவன் ரொம்ப உண்மையான ஒரு மனுஷன். இந்த உலகத்திலே ஒரு நல்ல உண்மையான ஒரு ஃப்ரெண்டுனா அது அவனாக தான் இருக்கும். ஹி வில் நெவர் ஃபர்கெட். கண்டிப்பாக அவன் இந்த விஷயத்தை வந்து மறந்துருக்க மாட்டான். ஐ கேம் 1,000 miles ஒரு 1000 மைலுக்கு அப்புறமா வந்து நான் வந்து இங்கே 1000 மைல் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த டோருக்கு பக்கத்தில் இந்த நைட்டில் நான் வந்து நிறுத்திட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இஃப் மை ஓல்டு பார்ட்னர் டர்ன்ஸ் அப், கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே வருவான் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோடு நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. The waiting man pulled out a handsome watch and lids of it set with small diamonds. 3 minutes to 10, he announced. It was exactly 10 o'clock when he parted here at the restaurant door. Did pretty well out west, didn't you? Asked the policeman. You bet. I hope Jimmy has done off as well. He was a kind of plodder, though good fellow as he was. I have had to compete with some of the shortcuts which going to get my pile. A man gets in a grove in New York, it takes the west to put a razor edge on him அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிகாரை வச்சு வெயிட் பண்ணிட்டுருக்க அந்த பர்சன் அவரோட பேக்கெட்குள்ளேருந்து இந்த காந்தியெல்லாம் ஒரு வாட்ச் வச்சுருப்பார் இல்லையா, லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு வாட்ச்சு, மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு வாட்ச், அந்த மாதிரி ஒரு வாட்ச் எடுக்கிறாரு. அந்த ஒரு வாட்சை எடுத்து டைம் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த லிட்டில் வந்து என்ன இருக்குன்னா, அந்த மூடியில் வாட்சை மூடி இருக்கக்கூடிய அந்த மூடியில் கவரில் என்ன இருக்குன்னா, ஸ்மால் டைமண்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த போலீஸ்மேன் கேட்குறாரு, 3 minutes. அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது 10 மணி ஆகிறதுக்கு. இட் வாஸ் எக்ஸாக்ட்லி 10. நாங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக 10 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் வந்து பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லி, இந்த ரெஸ்டாரண்ட் டோர்லேருந்து பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ்மேன் கேட்குறாரு, வெஸ்ட்டில் நல்லா வெல்த்தாக இருந்திருப்பியாட்டிருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், ஓரளவுக்கு நான் வந்து வெல்த்தாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் வந்திருக்கணும். ஆனால் அவர் எப்படி சொல்கிறார், கண்டிப்பாக இருந்தேன். யூ பெட். ஐ ஹோப் ஜிம்மி ஹாஸ் டன் ஹாஃப் ஆஸ் வெல். நான் இது பண்ணதில் ஜிம்மி வந்து ஓரளவுக்கு பாதியாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஏர்ன் பண்ணதில் பாதியாவது வந்து ஜிம்மி வெல்ஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இந்த மணியை பற்றிலாம் திங்க் பண்ணாமல் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு பர்சனாக இருந்திருப்பான். ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல பர்சனாக இருந்திருப்பான். அவனுக்கு இங்கே வந்து இந்த நியூயார்க் தான் பிடிச்ச பிளேஸ். அதனால் வந்து இங்கே எவ்வளோ கம்மி ஏர்னிங் இருந்தால் கூட அவன் வந்து இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஐ ஹவ் ஹேட் டு கம்பீட். பட் நான் அப்படி இல்லை, வெஸ்ட் சைடில் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்டெல்லாம் கம்பீட் பண்ணி என்னோடய பேக்கெட்டை வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அ மேன் கேட்ஸ் இன் டு அ க்ரூவ் இன் நியூயார்க். பட் நம்ம ஜிம்மி வெல்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, கூட்டமாக சேர்ந்து கொஞ்சமாக சம்பாரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இட் டேக்ஸ் த பெஸ்ட் டு புட் ரேசர் எட்ஜ் ஆன் ஹிம். பட் ஜிம்மி வெல்ஸ் வந்து அங்கே இருந்திருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து அவன் வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். பட் அவன் வந்து நியூயார்க்கில் இருந்ததுனால அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் நான் அப்படி இல்லை, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வேலை செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். The policeman twirled his club and took a step or two. I will be on my way. Hope your friend comes around all right. Going to call time on him sharp. I should say not, said the others. I will give him half an hour at least. If Jimmy is alive on earth, he will be here by that time. So long, officer. அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ உடனே அந்த போலீஸ்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்மேன் ட்வில்டு ஹெஸ் கிளப். அவரோட அந்த தடி என்ன பண்ணுறாரு, கையில் தட்டிட்டு, சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது, நான் என்னோடய ஒர்க்கை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அப்படியே அவரோட குச்சியை கையில் தட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு எப்படி வந்து தட்டிகிட்டே வந்தாரோ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, கையில் குச்சியை தட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறாரு, அப்படியே நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் ரைட். கோயிங் டு கால் டைம் ஆன் ஹெம் ஷார்ப் அப்படிங்கிறார். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அப்படியே சுற்றிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, நீங்கள் என்ன கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு வருவார், பிஃபோர் தட் என்னென்னா நீங்கள் கரெக்டாக அந்த டைம் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவீங்களா, அதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஐ ஷுட் சே நாட், செட் த அதர். ஐ வில் கிவ் ஹிம் அட்லீஸ்ட் half an hour அட்லீஸ்ட் இஃப் ஜிம்மி இஸ் லைவ் ஆன் த எர்த். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறேன், நோ அப்படிலாம் கிடையாது, அட்லீஸ்ட் நான் ஒரு half an hour இங்கே வந்து எக்ஸஸாக வெயிட் பண்ணுவேன், ஏன்னா ஜிம்மி உயிரோடு இருந்தானா கண்டிப்பாக அவன் இங்கே வருவான் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். குட் நைட் சார், செட் த போலீஸ்மேன் பாசிங். உடனே நம்ம அந்த நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பர்சன், ஜிம்மி வெல்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஓகே ஆஃபீஸர் நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஆஃபீஸரும் அந்த போலீஸ்மேனும் என்ன பண்ணுறாரு, குட் நைட் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அவரை எப்பயும் போல் அப்படியே தட்டிக்கிட்டு அந்த கிளப் அந்த குச்சியை வந்து கையில் சுற்றிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. தெர் வாஸ் நவ் அ ஃபைன் கோல்டு drizzle falling and wind had risen from its uncertain puffs into a steady blow. The few foot passengers astir in the quarter hurried dismally and silently along with the coat collars turned high and pocketed hands and in the door of the hardware store. The man who had come 1,000 miles to fill an appointment, uncertain, almost absurdity, with the friends of his youth, smoked his cigar and waited அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் அப்படியே கொஞ்சமாக தூத்தல் போட்டுட்டு இருந்த அந்த இடம் வந்து என்ன ஆகுது, அப்படி தூத்தல் போட்டுட்டு இருந்துச்சு, அப்படியே காற்று அங்கேயும் இங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தூத்தல் அப்படியே தூறிகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அப்படி அங்கேயும் இங்கேயும் அடிச்சிட்டு இருந்த காற்று இப்போ ஒரு ஸ்டெடி ப்ளோவாக அடிக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரோட்டில் 1-2 பேர் நடந்துட்டு இருந்தாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவசரமாக அவங்க ஷர்ட்டுன்னு சொல்ல மாதிரி ஜர்கின் இருக்குல்ல, ஜர்கினோட காலரை கழுத்து வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து அப்படியே சத்தம் இல்லாமல் வேகமாக நடக்கிறாங்க. அந்த ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு வெளியில், அந்த ரெஸ்டாரண்ட்டாக இருந்து இப்போ ஹார்ட்வேர் ஸ்டோராக மாறி இருக்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மேன் என்ன பண்ணுறாருன்னா, எத்தனை மைலுக்குன்னா ஒரு 1000 மைலுக்கு அந்த பக்கமாக இருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி இட் இஸ் ஃபூலிஷ், முட்டாள்தனமாக கூட இருக்கலாம் அவரோட ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுறது. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னா, ஒரு கையில் இந்த சிகரெட்டை வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. About 20 minutes he waited and then a tall man in a long overcoat with collar turned up to his ears hurried across from the opposite side of the street. He went directly to the waiting man. Is that you, Bob? He asked doubtfully.
இஸ் தட் யூ ஜிம்மி வெல்ஸ் cried the man in the door. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து 10 மணிக்கு மேலே ஒரு 20 மினிட்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா கரெக்டாக 10 தான் பிரிஞ்சாங்க. 10 தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஷார்ப்பாக 10 வந்து யார் வரலன்னா ஜிம்மி வெல்ஸ் வரல. ஸோ அவர் வெயிட் பண்ணுறாரு. ஒரு 10 மணிக்கு மேலே ஆஃப்டர் 10 இவர் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, திடீர்னு ரோட்டோட அந்த சைட்லேருந்து, இவர் ரோட்டோட இந்த சைடில் இருக்கார், ரோட்டோட அந்த சைட்லேருந்து ஒரு லாங்குன்னு சொல்கிறதோ டால் மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இவருக்கு நேராக நின்று ஆப்போசிட் சைடு ரோட்லேருந்து இவரை நோக்கி அப்படியே முன்னாடி வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இஸ் தட் யூ பாப், ஹி ஆஸ்க் டவுட்ஃபுல்லி, அப்படியே சந்தேகத்தோடு நீங்கள் பாபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ பாப் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் தட் யூ ஜிம்மி வெல்ஸ் cried the man in the door. அதுக்கு நம்ம அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, சிகார் குடிச்சிக்கிட்டு, அவர் நீங்கள் ஜிம்மி வெல்ஸா, நீ ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கத்தி கேட்குறாரு. Bless my heart, exclaimed the new arrival, grasping both the other hands with his own. It's Bob, sure as fate. I was certain I had find you here if you were still in existence. Well. 20 years is a long time. The old restaurant's gone, Bob. I wish it had lost it, so we could have had another dinner there. How has the West treated you, old man? அப்படிங்க Bless my heart. உடனே ஜிம்மி வெல்ஸ் இருக்கார் இல்லையா, ஜிம்மி வெல்ஸ் சொல்கிறாரு சந்தோஷத்தில், அப்பா கடவுளே, இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் கையை குளிக்கிறாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பாப், ஷோர் ஆஸ் ஃபேட். இது வந்து மிகப்பெரிய ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு சொன்னோம்னா, இட் இஸ் அன் அன்சர்டைன். அது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம். நீ உயிரோடு இருப்ப அப்படிங்கிறது, நீ உயிரோடு இருந்தீங்கன்னா வருவேன்னு சொல்லி தெரியும். பட் இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட், நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 இயர்ஸுங்கிறது லாங் டைமில் பாப் அப்படின்னு சொல்கிறாரு ஜிம்மி வெல்ஸ். இங்கே தான் ஆல்ரெடி நம்ம வந்து பிரிஞ்சோம் பாப், இந்த ஓல்டு ரெஸ்டாரண்ட் இருந்த பிளேஸில், இந்த இடத்துல தான் வந்து இந்த ஓல்டு ரெஸ்டாரண்ட் இருந்தால் அங்கேருந்து தான் நம்ம பிரிஞ்சோம். பட் இப்போ வந்து அந்த ஓல்டு ரெஸ்டாரண்ட் இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக மறுபடியும் நம்ம இங்கே ஒரு டின்னர் சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை கேட்குறாரு. ஹவு ஹாஸ் த வெஸ்ட் ட்ரீட்டட் யூ ஓல்டு மேன்? ஆமாம், இந்த வெஸ்ட் சைடு போனியா, அது உன்னை எப்படி ட்ரீட் பண்ணிச்சு, அந்த சைடு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி நீ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வயசானவரை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி வயசானவரை அப்படின்னு சொல்கிறேன். புல்லி, இட் ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஐ ஆஸ்க்ட் இட் ஃபார். யூ ஹாவ் சேஞ்ச் லாட்ஸ் ஜிம்மி. ஐ நெவர் தாட் யூ ஆர் ஸோ டால் பை 2 or 3 inches அப்படின்னு சொல்கிறார். ஓ, ஐ க்ரூ a bit after I was 20, doing well in New York ஜிம்மி அப்படின்னு சொல்கிறார். அண்ணே புல்லி, ஐயோ ரொம்ப பெரிய விஷயம், இட் ஹாஸ் கிவிங், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்னென்னா, நான் எதெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. நீ ரொம்ப மாறிட்ட ஜிம்மி, பாப் சொல்கிறார் இந்த விஷயத்த. வெஸ்ட் சைடு நான் போனப்போ எனக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ எல்லாமே நான் கேட்டதெல்லாமே எனக்கு கிடச்சிது. ஆனாலும் நீ வந்து ரொம்ப மாறிட்ட ஜிம்மி, நான் வந்து நினைக்கவே இல்லை நீ வந்து ஒரு 2 or 3 inches இவ்வளோ டாலாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு, வளர்ந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா எனக்கு அப்போ வந்து ஐ க்ரூ அ பிட் ஆஃப்டர் ஐ வாஸ் 20. 20 வயசுக்கு அப்புறமா நான் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நீ பார்த்தப்ப நான் வந்து கொஞ்சம் குள்ளையாக இருந்தேன், ஆனால் அந்த 20 வயசுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு. டூயிங் வெல் இன் நியூயார்க் ஜிம்மி. நியூயார்க் எப்படி ஜிம்மி, நல்லா இருந்துச்சா, நல்லா இருக்கா இந்த 20 வருஷத்தில் அப்படின்னு? மாடர்ட்லி ஐ ஹேவ் அ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். கம் ஆன் பாப், வி வில் கோ அரவுண்ட் டு எ பிளேஸ் ஐ நோ ஆஃப் அண்ட் ஹாவ் அ குட் லாங் டாக் அபவுட் ஓல்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். மாடரேட்டிவ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, நான் அதை வச்சு அப்படியே போயிட்டுருக்கேன். வா பாப், அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா நடந்து அப்படியே போகலாம், பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. The 2 men started up the street arm in arm. The man from the west, his egotism enlarged by success, was beginning to outline the history of his career. The other submerged his overcoat, listened with interest அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the 2 men அப்படியே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கையை கோத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்துட்டு the man from the west, அதாவது பாப் இருக்கார் இல்லையா, பாப்னா இப்போ யாருன்னு சொல்லலாம். பாப் யாருன்னா, அந்த ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு கீழே ஜிம்மி வெல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னைத்தானே பெருமைப்படுத்தி சொல்லிக்கிறார். தட் இஸ் கால்ட் ஈகோட்டிசம்.
செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். அவர் எப்படி அங்கே போனார், அங்கே போய் என்ன அவருக்கு நடந்துச்சு, எப்படி அவரோட சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்ன பண்ண மிகைப்படுத்தி பேசுகிறாரு. அவரோட ஹிஸ்ட்ரியை அவர் வந்து பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஜிம்மி வெல்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவரோட லாங் ஓவர் கோட்டுக்குள்ளார கையை விட்டுட்டு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக லிசன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாப் சொல்கிறத வந்து அப்படியே பொறுமையாக கேட்டுட்ருக்காரு. அட் த கார்னர் ஸ்டுட் a drug store brilliant with electric lights. When they came into this glare, each of them turned simultaneously to gaze upon the other's face. The man from the west stopped suddenly and released his arm அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வழியில் அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வழி முழுக்க இருட்டாக தானே இருந்துச்சு, நைட்டுங்கிறதுனால இருட்டாக தானே இருந்துச்சு, லைட்டும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அதே ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கார்னரில் ஒரு ட்ரக் ஸ்டோர் இருந்துச்சு. ட்ரக் ஸ்டோர்னால் மெடிக்கல் ஸ்டோர், ட்ரக்னா மெடிசன் தான். இந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு முன்னாடி நல்ல ப்ரில்லியண்ட்டான லைட் இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க. வெளிச்சத்துக்கு வந்து 2 பேரும் டக்குன்னு ஒருத்தர் ஒரே டைமில் வந்து மூஞ்சை பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் பாப் இருக்கான் இல்லையா, பாபுக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக தோணுது. டக்குன்னு அவனோட கையை வந்து ஜிம்மி வெல்ஸோட கையிலேருந்து உருவிக்கிறான். யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ், ஹீ ஸ்னாப்ட். 20 years இஸ் a long time but not long enough to change a man's nose from a Roman to a pug அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீ வந்து ஜிம்மி வெல்ஸ் கிடையாது. டக்குன்னு அப்படியே பட்டார்னு சத்தமாக சொல்லிடுறான். யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ், நீ வந்து ஜிம்மி வெல்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி கையை உருவிட்டு சொல்கிறான். 20 years இஸ் a long time. 20 yearsங்கிறது ஒரு லாங் டைம் தான், இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் வந்து அது வந்து என்ன சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கூரான மூக்கு இருக்க ஒருத்தன் வந்து சப்பை மூக்காக்கிற அளவுக்கு வந்து டைம் இல்லை, ஒரு பெரிய டைம் கிடையாது. ஏன்னா உன் மூக்கு வந்து யார் மாதிரி இல்லைன்னா ஜிம்மி வெல்ஸோட மூக்கு மாதிரி இல்லை. ஜிம்மி வெல்ஸுக்கு வந்து நல்ல கூரான மூக்கு, உனக்கு வந்து எப்படி இருக்குன்னா சப்ப மூக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பக் அப்படிங்கிறது சப்ப மூக்கு தான். இட் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் எ குட் மேன் இன்டு அ பேட் ஒன், said the tall man. You have been under arrest for 10 minutes, Silky Bob. Chicago thinks you may have dropped over our way and wires us. She wants to have a chat with you. Going quietly, or you? That's sensible. Now, before we go on to the station, here's is a note I was asked to hand you. You may read it here at the window. It's from Patrolman Wells. அப்படி நம்ம பாபு சொன்னதுமே எப்படி ரோமன், அதாவது ரோமன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா கூர் மூக்கு இருக்கிறவங்க. ஆனால் உன்னை பார்த்தா ஜிம்மி வெல்ஸ் மாதிரி இல்லை, ஏன்னா ஜிம்மி வெல்ஸுக்கு நல்லா கூரான மூக்கு, ஆனால் நீ வந்து உன் மூக்கு வந்து சப்பையாக இருக்க, அதனால் நீ ஜிம்மி வெல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 20 வருஷங்கிறது பெரிய டைம் தான், ஆனால் அதுக்காக மூக்கு வந்து இப்படி வந்து மாறும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னால் நம்ப முடியாது. அதனால் நீ ஜிம்மி வெல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. உடனே ஜிம்மி வெல்ஸோட அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய பர்சன் சொல்கிறாரு, ஜிம்மி வெல்ஸில் பர்சன் இல்லை, ஜிம்மி வெல்ஸ் சொல்கிறாரு, இட்ஸ் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் எ குட் மேன் இன்டு அ பேட் ஒன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் கூட கொஞ்ச நாளில் என்னவா மாறிடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கெட்ட மனுஷனாக மாறிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்த்தியாக இருக்க பர்சன் டால் மேன் சொல்கிறாரு, யூ ஹேவ் பீன் அண்டர் அரெஸ்ட். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், சில்கி பாப் சிக்காகோ அப்படின்னு சொல்கிறாரு. சில்கி பாப், அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நேம் வந்து சில்கி பாப் அப்படிங்கிறது. இவர் சொல்கிறாரு, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தே, இல்லை 10 நிமிஷமாக நீ அரெஸ்ட்டில் தான் இருக்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, சில்கி பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேம் அவர் சொல்கிறாரு. அந்த போலீஸ் அந்த யாருன்னா அந்த டால் மேன். Chicago thinks you may have dropped over our way, wires us, she wants to chat with you. சிக்காகோலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு டெலகிராம் வந்திருக்கு, அதில் நீ வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிற அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து உன்கிட்ட வந்து பேசணும். அதே மாதிரி சிக்காகோவில் நீ ஒரு வாண்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ சிக்காகோவில் இருக்க ஹையர் அத்தாரிட்டிஸ் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கோயிங் குவைட்லி, அதனால் நீ அமைதியாக அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்துருவல்ல, அதுதான் வந்து உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. நோ பிஃபோர் வி கோ, நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் கையில் ஒரு சின்ன ஒரு நோட் இருக்குது. தட் மீன்ஸ் பேப்பரில் ஏதோ எழுதி யாரோ கொடுத்துருக்காங்க, ஒரு நோட் இருக்குது, அதை உன்கிட்ட வந்து கொடுக்க சொன்னாங்க. யூ மே ரீட் இட், நீ கண்டிப்பாக இதை படிக்கணும். ஹியர் அட் த விண்டோ, கண்டிப்பாக அதை பாரு, அந்த ட்ரக் ஸ்டோருக்கு முன்னாடி நிறையா வெளிச்சம் இருக்கு இல்லையா,
ஸோ அங்கே போய் படி. இது யார்கிட்டருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்ரோல் மேன் வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யார் இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பேட்ரோல் பண்ணார் இல்லையா, பேட்ரோல் மீன்ஸ் பாதுகாப்பு பணியில் இருந்தார் இல்லையா, பாதுகாப்பு வேலையில் இருந்தார் இல்லையா ஒரு பர்சன், உன்கிட்ட பேசிட்டு போனார் இல்லையா, அந்த வெல்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் புரியுது நம்ம பாபுக்கு. அப்பயும் கொஞ்சம் புரியாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லி பார்ப்பேன். A man from the west unfolded the piece of paper handed to him. His hand was steady when he began to read, but it trembled a little by the time he had finished. The note was rather short. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டெடியாக வாங்குறாரு. அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பர்சன் பாப் ஸ்டெடியாக என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோல்டு பண்ண பேப்பரை, மடித்து கொடுத்த பேப்பரை வந்து அந்த டால் மேன் கையிலேருந்து வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்கிறப்ப அவரோட கையெல்லாம் எதுவுமே நடுங்கலை. ஆனால் பாதிக்கு மேலே படிக்க ஆரம்பிக்க அவரோட கை என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் நடுங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Bob, I was at the appointed place on time. When you struck the match to light your cigar, saw it was the face of the man wanted in Chicago அப்படின்னு சொல்கிறார். இது என்னென்னா, பாப் அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, பாப் ஐ வாஸ் அட் த அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா, ஜிம்மி வெல்ஸ் எழுதியிருக்காரு. யாருக்குன்னா பாபுக்கு. பாப், நான் வந்து கரெக்டாக என்ன டைமோ நான் அங்கே தான் இருந்தேன். 10 o'clock நான் அங்கே தான் இருந்தேன். எப்போ நீ வந்து சிகாரை பற்ற வச்சியோ அப்போ தான் தெரிஞ்சுது நீ ஒரு வாண்டட் கிரிமினல் இன் சிகாகோவில் தேடப்பட்டு வர ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிது. சம்ஹவ் ஐ குடன்ட் டூ இட் மை செல்ஃப். நீ என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது. எந்த வேலைன்னா, உன்னை அரெஸ்ட் பண்ணுற வேலையை என்னால் செய்ய முடியாது. ஸோ வெண்ட் அரவுண்ட் அண்ட் காட் அ பிளைன் கிளாத்ஸ் மேன் டு டூ த ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அங்கேருந்து நான் வந்துட்டு மஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்மேன் அனுப்பி உன்னை வந்து நான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இல்லை யுவர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஜிம்மி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி கீழே வந்து ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நேம் எழுதியிருக்காரு அந்த லெட்டரில். இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரெண்டு தப்பே பண்ணாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தப்பு பண்ணானா அதை தட்டி கேட்கணும், அதை சொல்லணும் அப்படிங்கிறது, அது தப்புன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறது இந்த லெசனோட ஒரு தாட் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.